3.3ல 7th சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு டாக்ஸின்னு வச்சுங்க. டாக்ஸி இத்தனை கிலோமீட்டர் டாக்ஸின்னு வச்சுங்க. அதை முதல் 5 கிலோமீட்டருக்கு ரூ. 100. ஓகேவா? முதல் 5 கிலோமீட்டருக்கு ரூ. 100. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வர ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ரூ. 16. சரிங்களா? 5 கிலோமீட்டர் வரைக்கும் ரூ. 100. 5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த 1 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா 16. அப்புறம் இது 16, இது 16. ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ரூ. 16 வருது. ஓகேவா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ரூ. 740 செலவு பண்ணிக்கிறாரு அவர் டாக்ஸியில் போகிறவர். அப்போது எத்தனை கிலோமீட்டர் கடந்திருப்பான்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 5 கிலோமீட்டருக்கு ரூ. 100 இல்லையா? அதில் எந்த மாற்றமும் இல்லையா? அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ரூ. 16. அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது எனக்கு. ஓகேவா? எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது. கிலோமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக இவ்வளோ செலவு பண்ணிக்கிறாரு, கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். முதல் 5 கிலோமீட்டருக்கு ரூ. 100. அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ரூ. 16. அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது. எத்தனை கிலோமீட்டர் தெரியாதுன்னா இந்த 5 கழிக்கணும் இல்லையா? இந்த 5 கழிச்சா தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ இதுதான் ஈக்குவேஷனு. நம்ம இதை சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 100 + 16x - 16 × 5 80 = 740. ஆச்சுங்களா? இந்த 100 80 மைனஸ் பண்ண என்ன வரும்? 20 இல்லையா? அப்போது 16x 100 + 100 - 80 = 740. அப்போது 16x + 20 இல்லையா? ஏன்னா 100 - 80 20. இது ப்ளஸ், பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு 740. 16x = x தான் வேணும் இல்லையா? அப்போது இந்த நம்பரை கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் என்ன வரும்? ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது 740 - 20 16x = 720. எனக்கு எக்ஸ் வேணும் இல்லையா? அப்போ 16 கீழே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் என்ன பாருங்கள், 720 / 16 கேன்சல் பண்ணால் 360. இது 8 கேன்சல் பண்ணால் 180 / 4. இதையும் கேன்சல் பண்ணால் 90. இது 1 2 சார், இது 40/2 சார். x = 45. 45 கிலோமீட்டர் கடந்ததால் தான் அவருக்கு எவ்வளோ செலவு பண்ணார்? ரூ. 740. எவ்வளோ கிலோமீட்டர் கடந்துக்கிறாரு? 45 கிலோமீட்டர். தேங்க்யூ.